சிம்ரன், என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படியே வார திருட்டு போயிட்டாரு சிம்ரன். ஓகே, கிங்ஸ் லெவல் பஞ்சாப் எல்எஸ்சி மேட்ச பத்தி பாத்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்எஸ்சி பண்ணாங்க. அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருந்துச்சு. ரொம்பவே முக்கியமா இருந்ததுன்னா எல்எஸ்சியோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஓரளவு அந்த கிரவுண்டுக்கு ஓரளவு ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தாங்க. முக்கியமா சொல்றதா இருந்தனா நிக்கோலஸ் போரான் கன்சிஸ்டன்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச ரன் அவர் அடிச்சிடறாரு டீமுக்கு. கிட்டத்தட்ட அவர் தான் டீமே ஒரு கோரா வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. கோர்னு சொல்லும் போதுதான் 27 கோடி எடுத்த நம்ம ரிஷப் பண்ட் இன்னுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அது எந்த கோர்ல இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. எப்ப அவர் ஃபார்ம் வர போறாருன்னு புரியல. ஏன்னா அது அடிச்ச ஷாட் அவரோட ஃபேவரட் ஷாட் தான். பட் கரெக்டா ஃபீல்டர் கையில போயிருச்சு. அப்புறம் ஆயுஷ் பதோனி, நான் ஆயுஷ் பதோனி பத்தி முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆயுஷ் பதோனினால பவர் ஹிட்டிங் பண்ணவே முடியாது. அவர் இந்த மாதிரி ஒன்ஸ் டூ ஏதாச்சும் ஒரு மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் விக்கெட் எல்லாம் போனா கொஞ்சம் அப்படி நின்று பிளே பண்ணுவாரு. எல்லா கேம் அவர் அந்த அக்ரெசிவ் காட்ட நினைச்சாலே கண்டிப்பா அவுட் ஆவாரு. அதான் நேத்து நடந்துச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி நின்னாலும் அவர் தான் கொஞ்சம் டீமை கொஞ்சம் கரெக்டான ஸ்கோர் கொண்டு வரது ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பே பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் சரவடியா வெடிச்சாரு. சமத்தை உண்மையிலே எஸ்ஆர்எச் விட்டது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்படி இத்தனை கோடி வச்சுக்கிட்டு எப்படி மத்த பிளேஸ் எடுத்துட்டு சமத்தை ரீடைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க சமத்தை விட்டது தப்புன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி கிடையாது. அவங்க வேணும்னு சமத்தை விடல, வேற வழி கிடையாது. லாஸ்ட் சீசன் கூட சமத் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. டெத்ல நல்ல பயங்கரமா அடிச்சு அப்படியே வின் பண்ணி கொடுக்க மாட்டாரு. ஓகே ஃபைன், எப்பாச்சும் ஒரு மேட்ச் பண்ணுவாரு அந்த மாதிரி தான். பட் இப்போ எல்எஸ்சிக்கு 2 மேட்சுமே ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. போன மேட்ச் 8 பாலுக்கு 25 ரன் அடிச்சாரு. இந்த மேட்ச் சேம் லைக் கடைசியில டெத்ல அவர் தான் நின்று அடிச்சனால ஒரு டிஃபெண்டிங் ஸ்கோர் லைக் 170 வந்தது, 171 வந்தது. செட் நான் மில்லர் எப்பவும் போலதான் அவர் எல்லா மேட்சும் நம்பவே முடியாது. ஏதாச்சும் ஒரு 1-2 மேட்ச் மட்டும்தான், ஒரு மேட்ச் கூட சொல்லலாம். ஏன்னா மில்லர் அவ்வளவு கன்சிஸ்டன்ட் கிடையவே கிடையாது. ரொம்ப டிபெண்ட் பண்றது மில்லர்லாம் பேசுன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் எப்பவுமே அடிக்க மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் எல்லாரும் அவுட் ஆனதும் மேட்சே வின் பண்ணாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப மட்டும் மில்லர் நின்று அடிப்பாரு. சோ எல்எஸ்சி பேட்டிங் கிட்டத்தட்ட ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அக்ரெசிவ் இருக்குன்னு பார்த்தா மிச்சில் மாஸ் அப்புறம் நிக்கோலஸ் போரான் மட்டும்தான். இவங்க 2 பேரும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு அக்ரெசிவ் இருக்காது. ரிஷப் பண்ட் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளேயர் தான். ஆனா அவருக்கு இந்த கேப்டன் இது கொடுத்ததும் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா, இல்ல கொஞ்சம் அதுக்காக கரெக்டா பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு பிளே பண்றாருன்னு தெரியல. பட் உண்மையிலே அவர் அக்ரெசிவ் பிளேயர் தான். ஆனா அவர் கொஞ்சம் இப்போதைய ஸ்டார்டிங் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. அவர் எப்படி அந்த ஸ்டார்டிங் கிடைக்கிறதோ அதை பார்த்துதான் அடுத்த மேட்ச் எல்லாம் எப்படி மூவ் பண்ண போறான்னு இருக்கு. பஞ்சாபோட பவுலிங் பத்தி பார்த்தோன்னா உண்மையிலேயே சூப்பராவே போட்டாங்க. ஹர்ஷிப் சிங் ரொம்பவே நல்லா போட்டாரு. நான் முன்னாடியே இருந்து ஒரு பாயிண்ட் நல்லாவே சொல்லியிருப்பேன். அது மேக்ஸ்வெல் ரொம்ப பெரிய அசெட். அதுக்கு ரீசன் என்னன்னா மேக்ஸ்வெல் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் ஒன்லி பேட்டிங் ஆக மட்டும்தான் இருக்காரு. இல்லவே இல்ல, மேக்ஸ்வெல் நல்லா பவுல் பண்ணவே முடியும். ஆல்ரவுண்டர் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. பட் ரொம்ப டீம் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு 4 ஓவர் கொடுத்தா கண்டிப்பா ஒரு 35 ரன் போயிடுவாரு. ஆனா கண்டிப்பா ஷார்ட் ஷாட்டா முக்கியமான விக்கெட் எடுப்பாரு. முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதுதான் மேக்ஸ்வெலோட வேலையே. அதையும் நேரத்துக்கு பர்ஃபெக்டா அவர் பண்ணாரு. மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் ஒரு போல்டான ஒரு முடிவு எடுத்தாரு. ஃபர்கூசனை டீமுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்பவே முக்கியமான அது ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த கிரவுண்டுக்கு பேஸ் ரொம்பவே வேணும்னு சொல்லிட்டு ஃபர்கூசனை அந்த மேட்ச்ல கொண்டு அவர் மார்க்கத்தோட விக்கெட் எடுத்தாரு. ரொம்பவே நல்லா பவுல் பண்ணார் அவரு. போன மேட்ச் வேற பிளேயர் இறக்கிட்டு இந்த மேட்ச் புதுசா ஒரு பிளேயரை கொண்டு வரும்போது அது டீம் வின்னிங் காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு. அதை பிரேக் பண்ணி ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு நிறைய பிரஷர் வரும். பட் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இந்த கிரவுண்டுக்கு இந்த பிளேயர் இருக்கணும், இந்த பிச்சுக்கு இப்படி போகணும், இந்த பிளேயர் நம்ம கூட இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாவே ஃபர்கூசனை கொண்டு விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. சோ பவுலிங்ல சொல்ல போனா நல்லாவே பண்ணாங்க கிங்ஸ் லெவல் பஞ்சாப். கடைசியில கொஞ்சம் சம்மத் அடிச்சனால கொஞ்சம் 2 வந்தாலுமே கடைசியில அதையும் அவங்க ஓரளவு கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பேட்டிங் பத்தி பார்க்கலாம். உண்மையிலே சிம்ரன் பிரிச்சு மேஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரு ஓவர் விடல, எல்லாரும் ஓவர் செம்மடி அடிச்சிட்டாரு. முக்கியமா பிஷ்னாய் நிறைய பேர் ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. ஆனா உண்மையிலே பிஷ்னாயோட ஒரு கெப்பாசிட்டி, அவர் நல்ல பவுலர் தான், இல்லன்னு இல்ல. பட் அவரோட மைனஸ் என்னன்னா ஒன்லி கூகுளி மட்டும் தான் போடுவாரு. வேற எதுவுமே போட மாட்டாரு. லெக் ஸ்பின்னும் போட மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அந்த கூகுளி மட்டும் தான் எப்பவுமே போடுவாரு. ஓடி ஸ்பீடா கூகுளி போட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த மேட்ச் இல்ல,
இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவர் அதான் பண்றது, எல்லா மேட்சுமே அவர் அதான் பண்றது. பட் விக்கெட் விழும், அது வந்து சம்ஹவ் அவரோட ஸ்பீடு விழுதா இல்ல அவரோட ஆக்ஷன் விழுதான்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. அடி வாங்குவோம், நல்ல அடி வாங்கும், சம்டைம்ஸ் ரொம்ப அடி வாங்கும், பட் நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா ஒரே பால் தான் போடுவாரு, வேற எந்த பாலுமே அவர் வெரைட்டி கிடையாது. அது கரெக்டா சிம்ரன் பார்த்து வச்சு செம்மையா அடிச்சிருப்பாரு, வளர்ந்துருப்பாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பாலையும் இந்த கச்சா முச்சான்னு சுத்தாம ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அவர் அடிச்சாரு பால். அதாவது எந்தெந்த ஃபீல்டர் எங்க நிக்கிறாங்க அதை பொறுத்து அந்த பாயிண்ட்ல தான் அவர் அடிச்சிருப்பாரு தவிர சும்மா கச்சா முச்சான்னு சுத்தாம கரெக்டாவே அவர் பால் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி எல்எஸ்சிக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ரொம்பவே நல்லா பவுல் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் அப்படிங்கறத அவங்க செக் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் இதை ஏன் வந்து மத்த டீம் கூட எக்ஸிக்யூட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பஞ்சாப் கூட வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பவுன்சர் தான் மைனஸ் சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் அது பழைய ஸ்ரேயஸ் ஐயர், இப்போ இருக்க அப்படி கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்னு வச்சு பிரிச்சுட்டாரு. பவுன்சர் போட்ட பால் எல்லாம் செம்மையா அடிச்சிட்டாரு. ரியான் சாரியா அவரோட விக்கெட் வந்து கரெக்டாவே பிளான் பண்ணி எடுத்தாரு. போன மேட்சுமே அவர் வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. லைக் அந்த ஷாட் வந்து அவர் கூகுளி வந்து அவரால் பிளே பண்ண முடியல, அதை கரெக்டா பிளான் பண்ணி விக்கெட் எடுத்திருப்பாங்க. பட் மத்த பிளேஸுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பவுன்சர் போட்டாங்க. ஏதோ கொஞ்சம் அவங்க பிளானிங்ல தான் இருந்தாங்க. இங்க நல்லாவே வந்து பேட்டிங்ல சிம்ரன் நல்லாவே பிளே பண்ணிட்டாரு. சோ அது அவங்களோட மைனஸே. அவர் ரொம்பவே போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த பிளானை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். பட் அவங்களுக்கு அந்த ஒரு பவுலிங் மைனஸ் வந்து ரொம்பவே தெரியுது. அது அவங்க எப்படி நெக்ஸ்ட் டீம் கூட வந்து கரெக்ட் பண்ண போறாங்கன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா இப்படியே போனா வந்து மத்த டீம் வந்து அடிப்படும், அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து அடிப்படும். நான் வந்து பாசிட்டிவ் என்ன பார்த்தேன்னா, அவங்க எடுத்த ஸ்ரேயஸ் ஐயருக்காக பவுன்சர் போட்டாங்க, ஆரியாக்கு எதிராக வந்து அந்த கூகுளி போட்டு விக்கெட் எடுத்தாங்க. இந்த ரெண்டுமே ஒரு நல்ல பிளான் எடுத்தாங்க. சோ இது ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் கிளிக் ஆக வேண்டியது. பட் ஓகே, அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பிளான் அவங்க பண்ணிருக்காங்க. மேபி இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகலன்னா நெக்ஸ்ட் மேட்ச் ஒருவேளை எக்ஸிக்யூட் ஆனா நல்லா இருக்கும். இருந்தாலும் அந்த பவுலிங் வச்சு எப்படியாச்சும் ஆப்பனண்டோட மைனஸ அவங்க பிளே பண்றாங்க. பார்க்கலாம், இது வந்து இன்னுமே அவங்க நல்லா பண்ணி ஆகணும், இல்லட்டனா எல்எஸ்சி ரொம்பவே அடி வாங்கும். நெக்ஸ்ட் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். உண்மையிலே ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவல் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்ஷிப் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி அவர் பிளே பண்றாரு. அக்ரெசிவா எப்ப இருக்கணுமோ அப்ப அக்ரெசிவா இருக்காரு, எப்போ காமா பிளே பண்ணணுமோ அப்போ அந்த காம்னஸ் அவர் காமிக்கிறாரு. போன மேட்ச் 97 இருந்து அவரோட 100 மதிக்காம அடிக்க சொன்னனாலதான் போன மேட்ச் வின் பண்ணாங்க. சேம் லைக் இந்த மேட்சும் அவருக்கு அந்த 50 கிடைக்காம இருந்திருக்கும். பட் சம்பவ் அந்த ஒரு ரன்ல வந்து கிடைச்சது. ஆனா அந்த ஒரு ரன்னுக்கெல்லாம் டைம் அவுட் கொடுத்தீங்கல்ல, வேற லெவல்யா. ரொம்பவே ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங் வேற லெவல். எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சாரு, எந்த பால வந்து அடிக்க வேணாமோ அந்த பால் எல்லாம் சிங்கிள் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஆனா இதுல அவுட் ஆஃப் பொசிஷன்ல இன்னொருத்தர் வந்தாரு. அவர் தான் மும்பை டீம்ல விளையாண்ட வதேரா. ஆக்சுவலா வதேரா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுக்காம இருந்த உடனே நிறைய வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து அவரை எடுத்திருக்கணும், அவரை எடுத்துட்டு வேற யாராச்சும் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் உண்மையிலே மேட்ச் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. வளர்ந்துட்டாரு, வச்சு செஞ்சுட்டாரு. அதுவும் தாகூர் ஓவர வச்சு செஞ்சுட்டாரு. கடைசியா வந்து சம்மாடி அடிச்சிருப்பாரு. ஏன்டா மும்பை இந்தியன்ஸ் அவங்களை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு மேட்ச் ஆடி இருப்பாரு, ரொம்பவே நல்லா ஆடி இருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து வித்வேஜ்க்கு எதிராக அவர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு, உடனே அடிக்க முடியாது. பட் அவர் அதுக்கப்புறம் அதை அழகாவே பிடிச்சிட்டாரு, நல்லாவே அடிச்சாரு. இப்ப பஞ்சாப் வந்து ரொம்பவே நல்லா அந்த ஸ்பாட்டே கரெக்டா இருக்கு. 1 டவுனா இருக்கட்டும் 2 டவுனா இருக்கட்டும், அவங்கள அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப அருமையா வந்து மேட்ச் அப் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேட்டிங்குமே இப்போ ஒரு கோரா கொண்டு வந்துட்டாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு டீம். இப்ப சடனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாப் வந்து செமிஃபைனல் போகும்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டு பஞ்சாப் வந்து செமிஃபைனல் கண்டிப்பா போவாங்க, அதுக்கான டீம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஃப்ரெஷ் டீம்னால அவங்களுக்கு அந்த ஒரு மேட்ச் அப் வந்து ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு கரெக்டான ஒரு கோர் வந்து அமைஞ்சா அவங்க ஈஸியா செமிஃபைனல் போவாங்கன்னு என்னோட வீடியோல நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இப்போ அது எல்லாருமே சொல்றாங்க இப்போ வந்து பஞ்சாப் போகும் அப்படின்னு. பாப்போம், ஏன்னா இது 2-7 இன்னுமே அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. இதை எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுல இருந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா மறுபடியும் கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஃபார்ம் அவங்க கொண்டு போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேட்ச்லயே ஒரு வேண்டாத வேலை நடந்துச்சு. வித்வேஜ் வந்து ஆரியாவோட விக்கெட் எடுத்துட்டு அவரை செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு, ரைட் அப் எழுதி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அதை கிங்ஸ் லெவல் பஞ்சாப் பேஜுமே அதே ஒரு ட்ரோலா எடுத்து வின் பண்ணிட்டு அவங்க ஒரு ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே சமயம் வந்து
சிக்ஸ் அடிக்க வதேரா சிக்ஸ் அடிக்கவும் சரி, ஸ்ரேயஸ் சிக்ஸ் அடிக்கவும் சரி, கிங்ஸ் லெவல் பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாரும் அதே மாதிரி அந்த சிக்னேச்சர் இதை ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? ரெண்டு பேருமே டெல்லி டீம் தான். ஆனா அவன் செலிப்ரேஷன் பண்ணது ஒரு ஃபன்னா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் அது ஒரு ஃபன்னா அமையாம ரெண்டு பேரும் ஏதோ கோவத்துல போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளேவா வந்து பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஓகே, பஞ்சாப்போட ஸ்டார்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க இப்படியே போனா கண்டிப்பா வந்து செமிஃபைனல் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் எல்எஸ்சிக்கு வந்து அவங்களோட பவுலிங் கோரை வந்து கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். இல்லாட்டனா ரொம்பவே கஷ்டம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க எப்படி பண்றாங்கன்னு.